பில்கேட்ஸ் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலக நாடுகளில் பேர் போன ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் இவரும் ஒருத்தர். இவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்காரு, நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்காரு, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நீங்கள் சமீபமாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வைஃப் இவரை விட்டு டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இவர் தான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு, நிறைய காசு பணம்லாம் வச்சுருக்காரு, அப்புறம் ஏன் அவங்க ஒய்ஃப் அவரை விட்டு போகணும் அப்படின்ட்டு. இல்லை ஒரு மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் தெளிவாக சொல்லியிருக்காங்க, சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த சொல்ல முடியாத விஷயங்களை தான் இப்போது ரிலீஸ் ஆகிருக்க அந்த எப்ஸ்டீனோடைய ஃபைல்ஸில் தெரிய வந்திருக்கு. பில்கேட்ஸ் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணோட தகாத உறவில் ஈடுபட்டதுனால அவருக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது அவங்க ஒய்ஃப்க்கும் வந்திருக்கு. ஸோ அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு 7000த்துக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் போயிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த பட்டியலில் நம்ம நரேந்திர மோடி, ட்ரம்ப்பு, இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஸோ அந்த ஃபைல் இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆகி உலக நாடுகளையே ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.